ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் ரிலீஸ் பண்ணியிருக்க புது சிலபஸ் படி பார்த்தோன்னா இலக்கணத்தில் 25 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. பிரித்தெழுதல் மற்றும் சேர்த்தெழுதல் இதை பொறுத்த வரைக்கும் புக்லேயே நிறைய கொஷின்ஸ் இருக்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சந்திப்பிழைகளுக்கு நம்ம போவோம். சந்திப்பிழை இல்லாமல் நம்ம படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அதை பற்றி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்களை பற்றி பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட்டு சந்திப்பிழைனா என்னன்னு எந்தெந்த எழுத்துக்களில் சந்திப்பிழை ஏற்படணும் பார்த்தலாம். இரண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் ஏற்படுற ஒரு ஒற்று அப்படின்றது தான் சந்தின்னு நம்ம சொல்வோம். எல்லா ஒற்றுமே சந்தியாக ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. க ச த ப இதோடைய ஒற்றெழுத்துக்கள் மட்டும்தான் சந்தியாக இருக்கும். கக்கு இக்கு இச்சு இத்து இப்பு காச தபாக்கு புள்ளி வச்சு ஒற்றெழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் கசட தபர அப்படின்ற வல்லின வரியில வர்றதுனால இதை வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதை வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள் நம்ம பிரிச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வல்லின மிகும் இடங்கள் ஒரு பக்கம் இருக்கு, வல்லின மிகா இடங்கள் இன்னொரு பக்கம் இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்களை பார்த்துருவோம். அந்த இந்த எந்தன்ற வார்த்தைக்கு அடுத்து வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள், அந்த தோட்டம் சொல்லலாம், இத்து வரணும் அந்த இடத்துல. அப்படி இப்படி எப்படின்ற வார்த்தையிலையும் அடுத்து வல்லினம் மிகும். அப்படி செய்தான். மூணாவது, இரண்டாம் நான்காம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பொருளை தேடினான். ஃபஸ்ட்டு இரண்டாம் நான்காம் வேற்றுமைன்னா நம்மளுக்கு தெரியும், வேற்றுமை தொகைன்னா நம்மளுக்கு தெரியும். பொருளை ஐ மறைஞ்சு வரும், அது தொகை. இதில் ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. அப்படி வெளிப்படையாக வந்திருந்ததுன்னா அதுக்கடுத்து வல்லினம் மிகும். ஊருக்கு சென்றான். கு நான்காம் வேற்றுமையோட விரி. கு மறைஞ்சு வந்ததுன்னா அது தொகை. அதே வெளிப்படையாக வந்ததுன்னா அது பேர் விரின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தும் வல்லினம் மிகும். ஆய் போய் எனும் வினையச்சங்களின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, படிப்பதாக சொன்னார், போய் சேர்ந்தார். சால தவ அப்படின்ற உரிச்சொற்களின் பின்னும் வல்லினம் மிகும். உரிச்சொற்களின் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு, ஆனால் சால தவன்ற 2 உரிச்சொற்களின் பின் மட்டும்தான் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, சால பேசினான் தவ சிறிது. அடுத்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி வேற்றுமை அப்படின்னாவும் வேற்றுமை உருவுகளை பற்றியும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். வேற்றுமை தொகையை பொறுத்த வரைக்கும் 8 இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் வேற்றுமை உருபுகள் கிடையாது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. அடுத்து இருக்க 2, 3, 4, 5, 6, 7க்கும் வேற்றுமை உருபு இருக்குது. ஐ, ஆல், கு, இன், அது, கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே, வேற்றுமை உருபு நம்மளுக்கு தெரியுது, வேற்றுமை தொகையும் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இது என்னது, வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். தண்ணீர் பானை. இதில் தண்ணீரை கொண்ட பானை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல தண்ணீரை ஐன்றது 2ஆம் வேற்றுமை உருபு. கொண்ட பானை அதோட பயனும் அதிலேயே சேர்ந்துடுறதுனால இதுதான் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை நம்ம சொல்வோம். அதில் 2, 3, 4, 5ஆம் வேற்றுமை உருவும் உடன் தொகையில் வல்லினம் மிகும். ஓரெழுத்து சொற்களின் சிலவற்றில் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, தைப்பாவை, தீச்சுடர். இதில் தைன்றது ஒரு எழுத்து, தீன்றது ஒரு எழுத்து. அதுக்கு அடுத்து வர்ற எழுத்துல வல்லினம் மிகுது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகேவா? எடுத்துக்காட்டு, ஓடா புலி, வளையாச்சொல். இந்த சொற்களை 2ஆ பிரிச்சிங்கன்னா, ஓடா புலி, ஓடா கூட்டல் புலியா பிரிச்சிங்கன்னா, ஓடான்றது நெடிலா இருக்கணும். அப்படி நெடிலா இருந்தால் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அது குறிலா இருந்ததுன்னா எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து, முற்றியலுகிற சொற்களின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, திருக்குறள், பொது சொத்து. உயிர் ஈற்று சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஈற்றெழுத்து அதை பிரிக்கும் போது மழைக்காலம், மழை கூட்டல் காலம். இந்த இடத்துல மழை அப்படின்ற எழுத்துல வார்த்தையில் ஐயென்ற உயிர் சொல் முடியுது. அதனால உயிரீற்று சொற்களின் பின் வல்லினம் மிகும். பனித்துளி, பனி ஈ வருதா,
அதனால உயிரீற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும். வல்லினம் மிகா இடங்களை பார்த்துருவாங்க. வினை தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் 3 காலத்துலேயும் வரும், அதுதான் வினைத்தொகை சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாய்ப்புலி, பாய்ந்த புலி, பாய்கின்ற புலி, பாயும் புலின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிடலாம் அதை. அடுத்து உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. காய்கனி, காயும் கனியும், இது மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது, அதாவது இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும், அதே இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. கதை சொன்னார், கதையை சொன்னார், ஐ இல்லை, இதில் மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது வல்லினம் மிகாது. தமிழ் கற்றார், தமிழை கற்றார், இதுலேயும் மறைஞ்சு வந்திருக்கு, அதனால வல்லினம் மிகாது. வியங்கோல் வினை முற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினை முற்று பொறுத்த வரைக்கும் வாழ்த்துற மாதிரி வரும், வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி வரும், அதுதான் வியங்கோல் வினை முற்று. எக்ஸாம்பிள் கற்க கசடர, வாழ்க தமிழ். விழித்தொடரில் வல்லினம் மிகாது. விழித்தொடர்னா என்னது, ஒருத்தவங்களுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கும், அதுதான் விழித்தொடர். அண்ணா பாடு, கண்ணா பாடு, இந்த மாதிரி வார்த்தைகள். அத்தனை இத்தனை எத்தனை எனும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. எத்தனை பழங்கள், கவுண்ட், அதில் வல்லினம் மிகாது. இரட்டை கிளவியிலும் அடுக்கு தொடர்லையும் வல்லினம் மிகாது. அவை இவை அப்படின்ற சுட்டு சொற்களின் பின்னும் வல்லினம் மிகாது. எவை அப்படின்ற வினா சொல்லுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. அது இது எது என்னும் சொற்களின் பின்னும் வல்லினம் மிகாது. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் எழுத்துக்களில் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த இந்த எந்த இந்த எழுத்துக்களில் வல்லினம் மிகும், அதே அது இது எதில் வல்லினம் மிகாது, அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.